ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பால் செட்டிங் அந்த மீன் பிடிக்கிற இது தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்குங்க. இந்தமாரி மணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டு கம்பி கொஞ்சம் திக்னஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தமாரி ரவுண்டு பண்ணி இது பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்படி வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த பழுப்பு தான் இருந்தது. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுனா சூட்டபுளாக இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தமாரி வளைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி வலிங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாரி ரவுண்டு கரெக்டாக கொஞ்சம் வளைச்சிக்கோங்க. எந்தானா கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வளைக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வளைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வளைச்சிட்டோமா, வச்சதை பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் இது பண்ணிக்கோங்க. அதேமாரி பென்சிலை விட்டு நல்லா நீக்கிக்கோங்க. அதை ஃபுல் ரவுண்டையும் சுற்ற விட்டு அதை கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சுவைல் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்தமாரி தான் இது பண்ணணும். இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அது பென்சிலை வச்சு சுற்றியாச்சு. இப்போ பார்த்துக்குங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்துங்க, அதே அளவு தான் கட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? அது நல்லா இது பாருங்கள், ஆல்ரெடி நான் பண்ணி வச்சது. இதை பார்த்தாலே உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். நல்லா கொஞ்சம் உத்து கவனிங்க. நான் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்தமாரி தான் கொஞ்சம் இது பண்ணி சுற்றி வளைச்சி இந்த ஸ்ட்ரைட். ஓகே காய்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் வந்தாச்சு மீனை பிடிக்க. இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு மாவு, கோதுமை மாவு, பிஸ்கெட். பார்த்துங்க, நம்ம ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க காய்ஸ், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ரோல். பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ரோல். ஓகேங்க, பிஸ்கெட், அது பிஸ்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை நம்ம உடைச்சி போடுறோம். இது மில்கி பிஸ்கெட். மில்கி பிஸ்கெட் போட்டாலும் கூட வரும். உங்களுக்கு தேவைன்னா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தவிடு, இந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை உடைக்க முடியாமல் உடைச்சிருந்தேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மீனை பிடிக்கணுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இந்தமாரி உடைச்சி நல்லா தூளாக போட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிசையத்துக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் தூளாக போட்டுக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. நாங்கள் இப்போது எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். பார்த்தீங்களா, அந்தமாரி தான் தண்ணி ஓடி போச்சு. இருந்தாலும் எப்படியோ கலக்கிட்டோம். இப்போ செய்கிறாரு பார்த்தீங்களா,
அவர் தான் அதில் எக்ஸ்பர்ட். அவ்வளோதாங்க, நல்லா கலங்க போட்டு, நல்லா போட்டு தண்ணி போட்டு இது பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல மிக்சிங்கை நம்ம எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்துங்க, இந்த பதத்தில் தான் இருக்கணும். நல்லா அதை ஐத்தினோடனே நல்லா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் எப்படி அதை இது பண்ணுறோன்ட்டு. அவ்வளோதாங்க, அந்த ரோலில் வச்சு அப்படி இப்படியே கொஞ்சம் ஐத்தி விடணுங்க. ஈஸி தான் இது. நல்லா ஐத்திக்குங்க, நல்லா டைட்டாக ஐத்திக்குங்க. அது உள்ளே சாமான் இறங்குறவரெலாம் ஐத்திக்குங்க. பாருங்கள், சின்ன தம்பியும் வந்துட்டார். நல்லா அந்தமாரி எடுத்துக்கிட்டு வச்சு ஐத்திக்குங்க அதில். ஓகே காய்ஸ், இப்போ வந்து முள்ளில் வந்து இந்த பஞ்சை கண்டிப்பாக பூத்துருங்க. இந்த கோக்கல்னால் மீன் வந்து மாட்டாது. இவ்வளோ பண்ணது வந்து நீங்கள் வேஸ்ட்டு தான். இந்தமாரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மீன் மாட்டும். பார்த்துக்குங்க, இந்தமாரி ஒட்டி வச்சுக்கோங்க. வாங்க அடிப்போம். நம்ம ரோல் அடிக்க போகிறவர் அவர் தான் விட்டார். பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. நம்மளாம் கிட்ட தான் அடிப்போம். அந்தமாரி குச்சியை வச்சு மாட்டி விட்ருங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்கள் டீம் அதை காட்டி ஆகணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ரோலில் வந்து நம்ம அண்ணனுக்கு மாட்டிட்டு பார்ப்போம் அதை எப்படி வலிக்கிறாருன்ட்டு. எங்க பெரிய மீன் நினைக்கிட்டுங்க, பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அண்ணன். அங்கே பாருங்க, இப்போது அண்ணன் வலிக்கிறாரு பாருங்க. அங்கே பாருங்க, அந்த வந்துச்சு பாருங்க. எங்க பெரிய மீன் நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா பொறுமையாக வலிக்கணும் அப்படின்றாரு. அதனால் பொறுமையாக வலிச்சிட்ருக்காரு, நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் வலிச்சுனா விட்ருவோமா, அதனால் அவரே வலிக்கிறாரு. பார்ப்போமே. பாருங்கள் பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், மேலே வந்துச்சுங்க அண்ணன் புண்ணே. பார்த்தீங்களா, அண்ணன் பிடிச்சிட்டாரு. ஆனாலும் வெளில வரல மீன் ஒன்றும். அங்கே பாருங்க, எப்பா எவ்வளோ பிசு பாருங்க. அப்பா செம்ம மீனுங்க. இன்றைக்கி ஃப்ரையிங் கன்ஃபார்ம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, தம்பி அதுக்குள்ளே பைய எடுத்துகிட்டு வந்துட்டார். அங்கே பாருங்க, அப்பா சும்மா ஜக ஜக ஜகன்னு மிங்குறாங்க பாருங்க. அப்படியே பார்த்து பார்த்து வலிக்க போகுது மீனுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பிடிச்சிட்டோங்க. எப்படியும் நம்ம உழைப்பு வீணாகலை, நம்ம போட்டோம் பிடிச்சிட்டோம். வாயை திறக்குது பாருங்க. நம்ம தம்பி தான் முதல்ல கையில் எடுத்து 5 கிலோ இருக்குங்களா, 5 கிலோ மேலே இருக்கு பாருங்க. எவ்வளோ எப்படியும் ஒரு 5 கிலோ இல்லை 6 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, தம்பி ஒரு போஸ் கொடுப்பா. வெயிட் அவனால் பிடிக்க முடியல பாருங்கள், போஸ் கொடுத்துட்டான்.